கான்செப்ட் சொல்லிடுறேன். என்ன சொல்லிட்டாங்க? யூசிங் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். கண்டிஷனல் ஆப்டிமைசேஷன் அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன குடுத்திருப்பாங்க? yங்கிற ஃபங்ஷன் குடுத்திருப்பாங்க. அந்த ஃபங்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? dy பை dx கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டுங்களா? dy பை ஆமா dx சார். ஈக்குவல் டு f dash of x கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? dy பை dx வந்து நம்ம 0 பண்ணணும். கரெக்ட்டுங்களா? dy பை dx ஈக்குவல் டு 0 கண்டுபிடிக்கணும். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்ட்டுமா? ஆமா சார். அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணணும். அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? d ஸ்கொயர்ட் y பை dx ஸ்கொயர்ட் வந்து லெஸ் தென் 0வா கிரேட்டர் தென் 0வா பார்ப்போம். லெஸ் தென் 0னா என்னது? f is or y is maximum. y is maximum and greater than 0னா y is minimum. சரியாம்மா? இதுதான் ப்ராசஸ். ஓகே இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் அண்ட் செகண்ட் ஆர்டர் கண்டிஷன் ஃபார் த ஆப்டிமைசேஷன். சரிங்களா? இப்ப டர்னிங் பாயிண்ட்ங்கிறது என்னன்னா, நம்ம dy பை dx ஈக்குவல் டு 0 போடுறோம்ல. dy பை dx எங்க 0 போடுறோம்? இங்க. இந்த பாயிண்ட் பேர் தான் டர்னிங் பாயிண்ட். சரிங்களா? டர்னிங் பாயிண்ட் கேக்குறாங்க. அதுதான் நம்மளோட டர்னிங் பாயிண்ட். சரியாம்மா? ஓகே சார். சரி, இப்ப மேக்ஸிமம் மினிமம் நான் சொல்லிட்டேன். அண்ட் ஆல்சோ சம் பேசிக் ஃபார்முலா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். என்ன ஃபார்முலா இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து x பவர் n ஓட டெரிவேட்டிவ். x பவர் n ஓட டெரிவேட்டிவ் என்ன? n இன்டு x பவர் n மைனஸ் 1. நான் இருக்குதாமா? ஆமா சார். அண்ட் ஆல்சோ லாக், லான் ஆர் லாக், லாக் இங்க என்ன கொடுத்துக்கிறாங்க? 4q கொடுத்துக்கிறாங்க. அதனால என்ன ஃபார்முலா அப்படின்னா ax ஃபார்முலா. லாக் ax ஃபார்முலா. லாக் ax ஃபார்முலா என்னது? a இருக்கனால a மல்டிப்ளை பண்ணிக்கணும். a டிவைடட் பை ax. அப்ப இது ரெண்டையும் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 1 பை x ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? ஏன்னா a டிவைடட் பை ax ன்னு ஆ வச்சுங்க ஃபார்முலாவை. சரியாம்மா? ஓகே சார். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல சார். ஓகே சார். இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சா இந்த क्वेश्चन முடிஞ்சது. பார்க்கலாமா? ஓகே சார். சரி, நான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन சால்வ் பண்றேன். என்ன கொடுத்துக்கிறாங்க? dr equal to 18 ln 4q minus q squared. கரெக்டாமா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கும். அப்ப dr டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன வித் ரெஸ்பெக்ட் டு q. வித் ரெஸ்பெக்ட் டு q. அப்ப 18 கான்ஸ்டன்ட். கரெக்ட்டுங்களா? அப்ப ln 4q ஓட டெரிவேட்டிவ் மைனஸ் q ஸ்கொயர் ஓட டெரிவேட்டிவ். கரெக்டாமா? ஆமா சார். சொல்றாங்க. அப்ப என்ன ஆகும்? 18 ln 4q. ln 4q என்னது? a டிவைடட் பை ax. நல்லா பாத்துங்க. a டிவைடட் பை ax. அப்ப இங்க a ஓட வேல்யூ என்னடா? 4ஆ? 4 சார். அப்ப 4 டிவைடட் பை 4q. ஓகேங்களா? ஓகே சார். மைனஸ் இதுக்கு வந்து இந்த ஃபார்முலா n into x power n minus 1. அப்ப இங்க n ஓட வேல்யூ என்ன? 2. அப்ப என்னாச்சு? 2 into q power 2 minus 1. 2q. வெரி குட். சூப்பரா சொல்லிட்டீங்க. இந்த 4 கட் ஆயிரும். That is equal to 18 by q minus 2q. Is correct? ஆமா சார். இதான் வந்து நம்மளுடைய செகண்ட் டெரிவேட்டிவ். இதான் சாரி ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0 பண்ணா தான் அதான் டர்னிங் பாயிண்ட். டர்னிங் பாயிண்ட்னா அதான் நம்மளோட டர்னிங் பாயிண்டோட பாயிண்ட். அப்ப என்னாச்சு? 18 டிவைடட் பை q மைனஸ் 2q ஈக்குவல் டு 0. இஸ் கரெக்ட்? இப்போ என்ன பண்ணணும்? q-வை ரெண்டு பக்கம் மல்டிப்ளை பண்ணீங்க. q மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 18 q கட் ஆயிரும். மைனஸ் 2q ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப் புரியுதா? டவுட் இருக்குதா? புரியுது சார். புரிஞ்சதுல? சரி, புரியுது. இப்போ என்ன பண்ணணும்? 18 ஈக்குவல் டு 2q ஸ்கொயர். கரெக்ட்டுங்களா? இது கட் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்ப q ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது? 9. அப்ப q ஈக்குவல் என்ன கிடைக்கும்? பிளஸ் ஆர் மைனஸ் 3 வரும். பட் இங்க வந்து குவாண்டிட்டி இந்த கொஸ்டின்னால லாக்னு வரதுனால நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸ் எடுக்க மாட்டோம். ஒன்லி பிளஸ் மட்டும் தான் எடுப்போம். கரெக்ட்டுங்களா? வரதா புரியுதாமா? புரியுது சார். ஓகே, இப்போ q கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும். கரெக்டாமா? ஆமா சார். கண்டுபிடிச்சலாமா? அப்ப என்னாச்சு? d ஸ்கொயர் dr டிவைடட் பை dq ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வேணும்? 18 கான்ஸ்டன்ட் 1 பை q ஓட டெரிவேட்டிவ். 1 பை q ஓட டெரிவேட்டிவ் மைனஸ் 2 இன்டு q ஓட டெரிவேட்டிவ். மைனஸ் q இன்டு q ஓட டெரிவேட்டிவ். கரெக்டாமா?
ஆமா சார். சரி. அப்ப என்னாச்சு? 18 1/q வந்து டைரக்ட்டா டெரிவேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? q வந்து மேல வந்துரும். அப்ப என்ன ஆகும்? q பவர் -1 மைனஸ் டெரிவேட்டிவ் -2 இன்டு q ஓட டெரிவேட்டிவ் என்ன 1ன்னு ஆயிருமா? ஆமா சார். இதுக்கு என்ன வரும்? n ஈக்குவல் என்ன? -1 n ஈக்குவல் -1 ஆமா அப்ப சார். ஃபார்முலா அப்ளை மைனஸ் பண்ணுங்க. -2. 18 மைனஸ் இன்டு q பவர் -1 -2 -2 கரெக்ட்டாடா கண்ணு? ஆமா சார். அப்ப -18 divided by q square equal to -2 is correct or any doubt? ஓகே. டவுட் இருந்தா சொல்லு ஆராதனா எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் இஸ் ஈக்குவல் டு -2 சத்தமா எப்படி பேசு. சார்? என்னமா? இல்ல சார் இஸ் ஈக்குவல் டு -2 எப்படி வந்துச்சு சார்? ஈக்குவல் இல்ல அது -2 தான் ஈக்குவல் கிடையாது. Thank you. ஓ -2 தான். வேற என்ன டவுட்? அவ்வளவுதான் சார். சரி. இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா +3ங்கிற பாயிண்ட் இந்த +3ங்கிற பாயிண்ட் இங்க அப்ளை பண்ண போறீங்க. கரெக்ட்டுங்களா? அட் ஆமா சார். q equal to 3. அப்ப என்னாச்சு? d square dr divided by dq square equal to -18 divided by q ஓட வேல்யூ 3 square minus 2. ஓகேங்களா? That is equal to -18 divided by 9 minus 2. This value is cancelled 2. அப்ப என்ன கிடைக்குது? -2 -2 -4. கரெக்டாமா? ஆமா. அப்ப d square dr by dq square நம்மளுக்கு என்ன கிடைக்குது? less than 0ன்னு வருது. சரிங்களா? less than 0 வரும்போது நம்மளுக்கு யாரு கொடுத்துக்கிறாங்க? tr கொடுத்துக்கிறாங்க. அப்ப tr வந்து என்ன? dr is maximum. கரெக்ட்டுங்களா? dr is maximum at a point என்ன? at a point q equal to 3. at a point q equal to 3. ஓகேங்களா? ஓகே சார். சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ கொண்டு போய் எங்க அப்ளை பண்ணணும்? இங்க அப்ளை பண்ணணும். இங்க இது சார் டிஆர் tr. டிஆர் டிஆர் அப்ப tr ல அப்ளை பண்ணிடலாமா? அப்ப tr equal to 18 into ln 4 into q வந்து 12 கரெக்ட்டுங்களா? 4 into 3 வந்து எனக்கு q வந்து 3 தானே? ஆமா சார். வெரி குட். -9 q ஸ்கொயர் வந்து 9. சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம்? கால்குலேட்டர் எடுத்து என்ட்ரி பண்ணி லானோட வேல்யூ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? அப்ப என்ன ஆச்சு பார்த்தலாமா? நானும் போடுற கால்குலேட்டர் நீங்களும் போடுங்க. 18 into ln 12 minus q ஸ்கொயர். q ஸ்கொயர் வந்து 9. என்ன வருது? ஃபைனல் ஆன்சர் என்ன வந்தது? 35.728 சார். எனக்கு அந்த ஆன்சர் தான் வந்தது. 75.7283. என்ன டவுட்னு சொல்றாங்கன்னு இன்னொருக்க எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன் கஷ்டப்படுற? நம்ம ஈஸியா தான் இருக்குது. இல்ல சார் அங்க டெரிவேட்டிவ்ல தான் சார் காமிச்சு ஓகே சார். சரி காப்பி பண்ணிக்கிறியா இல்ல ஓகேவா? இல்ல சார் ஓகே சார் இது நேத்து நான் காப்பி பண்ணேன் சார். வேணா இன்னொரு கொஸ்டின் கூட அந்த கியூஆர் கொஸ்டின் ஒன்று கூட இருந்தது. அதையும் நம்ம பார்க்கறோம்னா பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நேத்து நடத்துனது கூட இன்னொன்னு இருந்ததுல. ஓகே கியூஆர் நேத்து நடத்தின கொஸ்டின் அது ஓகேவா இன்னொரு நடத்தட்டா? இல்ல சார் அது ஓகே. சரி. போட்டு பார்த்தேன் சார் இது. போட்டு பாத்தீங்களா? இந்த சம் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு சார். அது ஒரே மைண்ட் தான். இங்க இந்த கொஸ்டின் மட்டும் என்ன நடக்குது? அது ஒரே ஐடியா தான். இங்க பாருங்க இங்க என்ன இருக்குது? இங்க என்ன இருக்குது? இந்த கொஸ்டின் பாருங்க. சரி அதையும் இன்சர்ட் பண்ணிடுறோம். அப்ப ஈஸியா இருக்கும். ரெண்டையும் கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்பர் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்கடா. மத்தபடி என்னடா? நம்பர் தான் மாத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அந்த 4q எக்ஸ்ட்ரா வந்தனால பயந்துக்கிட்டியோ? ஆமா சார். 4q வந்தனா பயந்துக்க கூடாது. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல? 4q வந்தா பயந்துக்குவியா நீ? ln x க்கு வந்து 1/x. ln x ஓட டெரிவேட்டிவ் வந்து 1/x. அதே ln ax ன்னு வந்துக்குது. ln ax வந்தா a divided by ax. அவ்வளவுதான். ஃபார்முலா படிச்சிட்டே இருக்கணும். அதே மாதிரி இன்னொன்னு கேட்பாங்க. ln ax plus b வந்தாலும் நம்மளுக்கு என்னது? a divided by ax plus b. அவ்வளவுதான். ஃபார்முலா தரவு பண்ணிட்டு எதுக்கு பயந்துக்க வேணும்? ஓகே சார். அது ஒரு நம்பர் மாறனுக்காக பயந்துட்டு இருக்கறியா? நேத்து இருந்தா அப்ப இல்ல சார் அல்ல. ஃபார்முலா படிச்சு தரவு பண்ணிக்கோ. அப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். சரிங்களா? ஓகே சார். சரி அப்படின்னு இந்த கொஸ்டின் போட்டியா? இந்த கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்ப இந்த கொஸ்டின் உனக்கு போட முடியாதுல்ல?
அதாவது நீங்க எது 22, 23ல 15 மார்க் பக்கம் வருதுமா. ஒண்ணு நடத்திட்டா, அதுக்கு ரிலேட்டடா என்னென்ன யுனிவர்சிட்டி எக்ஸாம் கொஸ்டின் இருக்குதோ, அத எல்லாத்தையும் போட்டு பார்த்துறணும். சரிங்களா? இந்த ம். கான்செப்ட் வந்து இந்த கான்செப்ட் ரிலேட்டடா என்னென்ன யுனிவர்சிட்டி கொஸ்டின் இருக்குதோ, அது எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஆ ஈஸியா இது போட்டுட்டேன் சார் நானு. அப்ப இது போட்டுட்டு இங்க 5x இருக்குதுல்ல, அப்ப எப்படி போட்ட? அப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த இல்ல கொஸ்டினுக்கு சார் நான் இந்த ப்ரீவியஸ் 18 அந்த 18 4Qயோட அதே ஸ்டெப்ஸ் வச்சு தான் சார் போட்டேன். அத நீங்க கிளாஸ் பார்த்து அப்படி போட்டேன் சார் இது. ஆமா கிளாஸ்ல போட்டிருந்தது. ஆமா. ம். ம். அப்ப என்ன செகண்ட் டவுட்? செகண்ட் செகண்ட் செம் எனக்கு ஈஸியா வந்துருச்சு சார். இந்த ஃபர்ஸ்ட் செம் மட்டும் தான் நான் கொஞ்சம் ரெஃபர் போட்டுட்டு இருந்தேன் சார். அதான் இந்த ஃபார்முலா நான் வச்சுக்க. நீ சொன்னீங்க நேத்து கூட சார் ஃபார்முலா தான் சார் கஷ்டமா இருக்குன்னு. ஃபார்முலா கஷ்டமா இருக்குதுன்னா நெறைய டைம் எழுதி பாருங்க. ஃபார்முலா ஈஸி ஆயிரும். சரிங்களா? ஓகே சார். இப்போ ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, டொம்மு டொம்முன்னு விழுந்துட்டு தான் இருக்கும். பட் அந்த குழந்தை என்ன நடந்திருக்கும்? எத்தன தடவ விழுந்தாலும் திரும்ப திரும்ப எந்திரிச்சு நடக்க தான் பார்க்கும். சரிங்களா? அதே மாரி ஃபார்முலா ஓகே. கஷ்டம். அந்த குழந்தை விழுவுறது கஷ்டம்னு நெனச்சிருந்தா, உட்காந்துட்டே இருக்கு நடக்காது. சரிங்களா? அதே மாரி ஃபார்முலா கஷ்டம்னு நாம நெனச்சுட்டா, நம்ம படிக்க முடியாது. ஃபார்முலா 10 டைம், 20 டைம் மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் ஃபார்முலா தர பண்ணிட்டு மேத்ஸ் ஈஸிமா. பிளஸ் மைனஸ்க்கு நம்மளுக்கு என்னாச்சு? பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் கால்குலேட்டர் குடுத்துட்டாங்க ஹையர் ஸ்டடீஸ்ல. ஸ்கூல்ல கூட கிடையாது. நம்மளுக்கு இப்ப காலேஜ்னால பிளஸ் மைனஸ் தெரியலனா கூட ஓட்டிடலாம். ஃபார்முலா தெரியலன்னா மேத்ஸ் ஓட்ட முடியாது. ஹையர் ஸ்டடீஸ்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. சரிங்களா? அதனால ஃபார்முலாஸ் கொஞ்சம் தரவு பண்ணிக்க ஈஸி ஆயிரும். சோ இந்த ஓகே கொஸ்டினும் இந்த சார். கொஸ்டினும் உங்களுக்கு ஐடியா ஈஸியா தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்துச்சு சார். ஓகே. இப்ப என்ன பண்ணலாம்? சார் இன்னைக்கு இந்த டிஆர், எம்ஆர் அது பிஆர், எம்ஆர், எம்சி அதெல்லாம் இருக்குதா? ஏசி நேத்து நேத்தே நான் ஃபார்முலாஸ் எழுதிட்டேன் சார் அதுக்கு. எழுதுனா சென்ட் பண்றியா? நீ என்ன மாரி ஆ எழுதிக்கிறேன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். ஆ ஓகே சார். ஒரு செகண்ட் சார். ம், ம். Okay, ma'am. Very good. MC equal to total cost divided by TQ quantity. இன்டகிரேஷன் வந்துருச்சா? அப்ப TC equal to integral. அப்ப இன்டெக்ரல் நம்ம பார்க்கல. அப்ப இந்த சாப்டர் நம்ம சார் படிக்கிறதுக்கு முன்னாடி நே சொல்லுமா? நேத்து நான் இந்த இன்டகிரேஷன் வந்தோனே நேத்து நான் கொஞ்சம் இன்டகிரேஷனும் படிச்சேன் சார் ஃபார்முலா. ஆ. எப்படி இருந்தது? ஈஸியா இருந்ததா? கஷ்டமா இருந்ததா? அது டிஃபரன்சியேஷன ரிவர்ஸ் பண்ற மாரி ம் ம், இருந்துச்சு ம். சார். சரி. அப்ப நம்ம அதுதான் இன்டகிரேஷன் இன்னைக்கு முடிச்சிடலாம். அப்ப இன்டகிரேஷன் முடிச்சா தான் நம்ம இந்த எம்சிடிசி தான் படிக்க முடியும். கரெக்ட்டா? பிக்ஸட் காஸ்ட் சின்ட்டீங்க. ஆவரேஜ் காஸ்ட் வந்து ஆமா. ஏசி பை டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை கியூ. சூப்பர். வேரியபிள் காஸ்ட் வந்து ஆ வேரியபிள் காஸ்ட் வந்து டிசி. டோட்டல் காஸ்ட் மைனஸ் பிளஸ் பிக்ஸட். மைனஸ் ஃபிக்ஸ்டு. ஆ. பிக்ஸட் காஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கரெக்ட். ரெவென்யூ வந்து அதே ஐடியா தான். டிஆர் வந்து பிங்கிறது என்ன மென்ஷன் பண்ணீங்க மேல? பிங்கிறது என்னம்மா? பிரைஸ் சார். பிரைஸ் இன்டு குவான்டிட்டி. குவான்டிட்டி. டோட்டல் ரெவென்யூ. ஓகே. ஸோ ஆவரேஜ் ரெவென்யூ வந்து டிஆர் பை கியூ. டிஆர் பை கியூ. அப்போ ஆவரேஜ் காஸ்ட் என்ன எழுதிக்கிறீங்க? ரெண்டுக்குமே கியூ கரெக்ட்டுங்களா? அதே ஆமா சார். டிசி பை கியூ அது சார். டிசி பை கியூ. இது வந்து டிஆர் பை கியூ கரெக்ட்டுங்களா? டிஆர் பை கியூ. ஆமா சார். மார்ஜினல் டெரிவேட்டிவ். அப்ப நம்ம மார்ஜினல் அது கண்டுபிடிச்சா ஈஸியா டிஆர் கண்டுபிடிச்சலாம். அப்ப டிஆருக்கு ஏன் நீ ஃபார்முலா எழுதல? டோட்டல் ரெவென்யூக்கா சார்? ஆ ஆ டிஆர் என்ன ஆகும்? டிஆர் ஈக்குவல் டு சார் அதுக்கு தான் பி இன்டு கியூ சார் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, ஓகே. சப்போஸ் எம்ஆர் குடுத்து கேட்டிருந்தானா?
ஆ, அடே இங்க வர்றா. இங்க என்ன ஓகே எழுதிக்கிற? சார். டிசி எப்படி எழுதிக்கிற? டி கரெக்ட்டுங்களா? ஆ ஆமா ஆமா சார். அப்ப இங்கிருந்து இந்த பக்கம் வந்ததுன்னா, இது இன்டகிரேஷன் ஆயிரும். கரெக்ட்டா? நீங்களே சொன்னீங்கல்ல ரெசிப்ரோக்கல்னு. அப்ப இங்கிருந்து இங்க வந்ததுன்னா, ஆமா இது சார். என்னன்னா டிசி ஈக்குவல் டூ இன்டெக்ரல். இந்த டெரிவேட்டிவ் வந்து இன்டெக்ரல் எம்சி இன்டு டிக்யூ பிளஸ் சின்னு ஆகும். கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அதே ஐடியால இங்க வந்ததுன்னா என்ன ஆகும்? இது கேன்னு வச்சுக்கங்க. சரிங்களா? டிஆர்ன்னு என்னதாகும்? ஓகே. இத மட்டும் இங்க வச்சுக்கங்க. அத அந்த பக்கம் கொண்டு வைக்கங்க. சரிங்களா? ஓகே சார். அத எழுதிக்கிறேன் சார். இந்த டேர்ம் இங்க வந்துருச்சுன்னா, நம்மளுக்கு என்ன ஆகும்? இன்டெக்ரல் ஆயிரும். ம். பிளஸ் கே. பிளஸ் அது ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிங்க. பிளஸ் அது பிளஸ் கேவா சார்? பிளஸ் கேன்னு கான்ஸ்டன்ட்டா போட்டுக்க. சார்? ஏன்னா சி அங்க நோட் பண்ணிட்டீங்க. அதனால இது வந்து பிளஸ் கேன்னு நோட் பண்ணிக்கங்க. ஓகே சார். ஓகே சார். சரி என்ன டவுட் இருந்தா நானும் காலையில கொஞ்சம் ஃபார்முலா அனுப்பி வைக்கிறேன்னு நினைக்கிறேன். நேத்து, இன்னைக்கு ஆமா சார். நான் பார்த்தேன் சார். மேக்ஸிமம் அது கவர் பார்த்தேன் சார். ஆயிடுச்சுங்களா? இல்ல வேற என்னாச்சும் இருக்குதா? கவர் ஆயிடுச்சு சார். இன்னும் அதிகமா ஃபார்முலா எழுதி போயிடுது. வெரி குட். நிறைய ஃபார்முலா ப்ராஃபிட்ல எழுதி போயிடுது. வெரி குட். சூப்பர், சூப்பர். ஆமா சார். ஆமா, ப்ராஃபிட் நம்மளுக்கு வேணும்ல. அதனால ப்ராஃபிட் ஃபங்ஷன் எழுதிக்கிறீங்க. ஆமா. ம். ஓகே. ப்ராஃபிட் எப்படி எழுதிக்கிறீங்க? டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட் இஸ் கரெக்ட். அண்ட் மேக்ஸிமம் ப்ராஃபிட் இது நம்ம ஆல்ரெடி மேக்ஸிமம் மினிமம் பார்த்தோம்னா, என்னது நம்ம இப்ப ப்ரீவியஸ் எக்ஸர்சைஸ் ஆமா முடிச்சோம். சார். ஆமா சார். ஆமா சார். டெரிவேட்டிவ், செகண்ட் டெரிவேட்டிவ், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஈக்குவல் டு 0. அது ஃபுல்லா எழுதிட வேணும். ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆமா சார். ஈக்குவல் டு 0. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? பை ஈக்குவல் டு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வந்து இங்க அப்ளை பண்ண வேணும். அதுலேருந்து நீ ஓகே மேக்ஸிமம் சார். மினிமம் போட்டுட்டு அதை மட்டும் நீ கம்ப்ளீட் பண்ணாம இருக்கிற பாரு. ஆமாமா சார். நாம கொண்டு ஓ! கொடுத்தோம் இன்னைக்கு இப்ப கொடுத்தோம்ல அதனோட கான்செப்ட் இங்க இன்சர்ட் பண்ணிடு. சரியாமா? ஓகே. சார் இன்டகிரேஷன் உங்க ஆ ஆ ஆ. சார் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். இல்லம்மா எனக்கு எனக்கு டவர் கரெக்ட்டா இருக்குதுடா கண்ணு. என் பக்கம் ஓகேவா மாரி இருக்குது. ஹலோ. அப்படியா? ஓகே சார். ஓகே. இல்ல சார். அப்பப்ப தான் சார் பிரேக் ஆகுது. சொல்லுமா நான் பார்க்குறேன். ஏன்னா என் பக்கம் டவர் ஃபுல்லா இருக்குது. எனக்கு இப்ப ஏன்னா வைஃபை பக்கத்துல தான் இருக்குது. இதுக்குள்ள நியர்பை தான் வைஃபை இருக்குது. அதனால டவரும் ஃபுல்லா தான் அப்படியா? இருக்குது எனக்கு. சப்போஸ் நம்ம இதா இருந்தா ஓகே சொல்லுங்க சார். நான் பார்க்குறேன். சரியாம்மா? ஓகே சார். ஓகே டாக்டர். கொஞ்சம் இன்டகிரேஷன் பார்த்துட்டு போயிடுங்க. வெரி குட். சூப்பர். நெறைய படிச்சுட்டு இருக்கிறேன். வெரி குட். சரி இப்ப ரிலேட்டடா இப்ப என்ன பண்ணணும் இன்டகிரேஷன் கான்செப்ட் வரனால இன்னைக்கு பார்த்தா இன்டகிரேஷன் முடிச்சிடலாமா? ஓகே சார். சரி. நீங்களே இன்டகிரேஷன் ஃபார்முலா எழுதிக்கிறீங்க. உங்க கொஸ்டின் பேப்பருக்கு ரிலேட்டடா என்னென்ன இன்டகிரேஷன் ஃபார்முலா வரும்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்ப அதிலிருந்து ஒன் பை ஒன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுறலாம். சரியாம்மா? ஓகே சார். ஓகே டாக்டர். சோ மெயினா பார்த்தீங்கன்னா நே நம்ம ஆல்ரெடி கான்செப்ட் நேத்து நான் ஒரு 4 ஃபார்முலா தான் சார் எழுதினேன். நேத்து நான் வந்து இன்டகிரேஷன்ல ஒரு 4 ஃபார்முலா தான் சார் எழுதினேன். ஆ சரி நம்ம ஒரு 12 ஃபார்முலா குடுத்துடலாமா? 4 இன்டு 3 12 ஃபார்முலா குடுத்துடலாமா? ஓகே சார். சரி ஓகே. சூப்பரா சொல்லிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷனோட ஃபார்முலாஸ் எழுதிடலாம். ஓகே சார். அப்பதான் அந்த 2 இன்டகிரேஷன் முடிச்சா கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண முடியுது கண்ணு. டெஃபினைட் இன்டெக்ரல், ஓகே. இன்டெஃபினைட் இன்டெக்ரல், இந்த பிஆர், எம்சிக்யூ அதெல்லாம் இருக்கிற எம்சி, டிசிலாம். அப்ப ஆமா சார். இன்டகிரேஷன் கான்செப்ட் பேஸ் பண்ணி 3 கொஸ்டின் வருது. ஓகே. சரிங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓகே. பேர் எழுதுனா இதுக்கு பேர் டெஃபினைட் இன்டெக்ரல், இன்டெஃபினைட் இன்டெக்ரல். இப்ப எழுத போறது பேர் வந்து இன்டெஃபினைட் இன்டெக்ரல். இன்டெஃபினைட் இன்டெக்ரல்னா கீழ வந்து லிமிட் வராது. அத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பயந்துக்காத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பொறுமையாவே சொல்லி ஓகே சார். ஓகே சார். பொறுமையாவே சொல்லி கொடுக்குறேன். புரியலன்னா கேட்டுக்கோ. ஓகே சார். இன்டெக்ரல் ஃபர்ஸ்ட் ஒன் கான்ஸ்டன்ட் டைம் வந்தா என்ன ஆகும்? சப்போஸ் 2 பதிலா சின்னு வச்சுக்கோங்களேன். சம் கான்ஸ்டன்ட் டைம் இன்டு டிஎக்ஸ் அப்படின்னு வந்து என்ன ஆகும்? அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம் வெளியே எடுத்துக்கணும். இன்டெக்ரல் டிஎக்ஸ்ன்னு எழுதணும். அப்ப அதனோட இன்டெக்ரல் டிஎக்ஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ். சரிங்களா? அப்ப கான்ஸ்டன்ட் டைம் ஓகே. வந்துச்சுன்னா சிஎக்ஸ் பிளஸ் மேபி இது டின்னு வச்சுக்கோங்க. அப்பதான் ஃபார்முலா நம்ம ஈஸியா எழுத முடியும். டின்னு வச்சுக்கிட்டு பிளஸ் சின்னு எழுதிக்கோங்க. இதுதான் ஃபார்முலா. சரிங்களாம்மா? இப்ப என்னன்னா ஓகே சார். டிங்கிறது கான்ஸ்டன்ட் டைம். டிங்கிறது என்னது கான்ஸ்டன்ட் டைம். சரியாம்மா? ஓகே சார். டி வச்சுக்கலாம், ஏ வச்சுக்கலாம். ஏ வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய கான்ஸ்டன்ட் வரும். ஏன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப ஏங்கிறது ஓகே கான்ஸ்டன்ட் சார். டைம். ஓகேவாம்மா? ஓகே சார். இது கான்ஸ்டன்ட் டைம் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கான்ஸ்டன்ட் டைம் வந்தா. இரண்டாவது ஃபார்முலா வந்து எக்ஸ் பவர் ஆர் எக்ஸ்ன்னு வந்தா. எக்ஸ் பவர் என்னன்னு ஓகே வச்சுக்கோங்க. சார். எக்ஸ் பவர் என் இன்டு டிஎக்ஸ். இதனோட ஃபார்முலா என்னன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே எழுதிட்டீங்க. எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை +1 n plus 1 plus c. +1 Very important point. N is not equal to -1.
n -1 ஆனா இம்பிரிட்டின் ஆயிரும், does not exceed ஆயிரும். அதனால n is not equal to -1. ஓகேங்களா? ஓகே சார். மூணாவது ஃபார்முலா சப்போஸ் n equal to 1 ன்னு வந்தா என்ன ஆகும் அப்படின்னா 1/x ன்னு ஆகும். அப்ப இன்டெக்ரல் ஆஃப் 1/x அழகா சொல்லிட்டீங்க. ln ஆர் லாக். ln தான் நம்ம இங்க யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஆமா சார். ln. பிளஸ் c. ஓகேங்களாமா? ஓகே சார். ஸோ அடுத்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்ச ஃபார்முலா தான் இன்டெக்ரல் e பவர் x. பிரச்சனையே இல்ல. e பவர் x னா கண்ண மூடிட்டு e பவர் x ன்னு எழுதிக்கலாம். e பவர் x. இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இல்ல சார். சரிங்க. அப்ப இதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட அட்வான்ஸ் ஃபார்முலா பார்க்க போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அட்வான்ஸ் ஃபார்முலா என்னவா இருக்கும்? இன்டெக்ரல் e பவர் ax. இன்டெக்ரல் e பவர் ax என்னவா இருக்கும்? நம்ம டெரிவேட்டிவ்ல என்ன பண்ணோம், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. டெரிவேட்டிவ் ஆஃப் e பவர் ax ன்னு வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணணும். நான் இருக்குங்களா? இந்த ஃபார்முலா ரிமைண்ட் பண்ணிக்கங்க. ரிவைஸ் பண்ணிக்கங்க. ax plus b all as equal to a into e power ax plus b. கரெக்டாடா? ஆமா சார். அப்ப இங்க என்ன ஆகும்னா இன்டெக்ரல்னா ஆல்ரெடி ரெசிப்ரோக்கல்ன்றீங்க. ரெசிப்ரோக்கல் என்ன ஆகும்னா 1/a into e power ax ன்னு வரும். ஓகேங்களா? இன்டெக்ரல் என்ன ஆகும், அந்த கான்ஸ்டன்ட் டிவைட் பண்ணணும். கான்ஸ்டன்ட் என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே சார். அப்ப இது என்ன ஆகும், இன்டெக்ரல் e power ax plus b into dx. இது என்ன ஆகும்னா சேம் ஐடியா 1/a into 1/a e power ax plus c, sorry ax plus b, ax plus b plus c. ஓகேங்களாமா? ஓகே சார். சேம் ஐடியா இப்போ எதுக்கு எழுத போறோம், லாகுக்கு எழுதலாமா? இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆகும் பாருங்க. 7th ஃபார்முலா இன்டெக்ரல் 1/ax. அப்ப என்ன கிடைக்கும், that is equal to into dx ln of ax ன்னு வரும். கரெக்ட்டுங்களாமா? ln of ax plus அப்ப என்ன ஆகும், 1/a வெளியே இருக்கும். கரெக்ட்டுங்களா? 1/a வெளியே இருக்கும். கான்ஸ்டன்ட் டேர்ம்னால வெளியே வரும். சரிங்களாமா? அப்ப 8th ஃபார்முலா இன்டெக்ரல் 1/ax plus b into dx. அதனோட ஃபார்முலா என்ன ஆகும்னா 1/a into ln of ax plus b plus c. ஓகேவாமா? சார் எனக்கு ஸ்டக் ஆயிடுச்சு சார். ஸ்டக் ஆயிடுச்சா? ஆமா சார். ஒரு செகண்ட் சார் பண்றேன் சார். உங்க பக்கம் ஸ்கிரீன் ஆஃப் ஆகி வருதுல கண்ணு. மேபி என் பக்கமா உங்க பக்கமா தெரியல, கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. உங்க பக்கம் ஸ்கிரீன் ஆஃப் ஆகி வருது, கொஞ்சம் செக் பண்ணிக்கிறீங்களா? என் பக்கம் நெட்வொர்க் கரெக்டா இருக்குது, உன்னோட நெட்வொர்க் கரெக்டா இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோ. ஓகே சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா? வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் கேக்குதா? ஓகே. சார் இருந்து மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இந்த கடைசி 2 ஃபார்முலாவா? ஆமா சார். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா 1/x க்கு என்ன ஃபார்முலா போட்டோம், ln x ன்னு எழுதிக்கிறோமா? ஆமா சார். இந்த தேர்ட் ஒன் உங்க பக்கம் நெட்வொர்க் கொஞ்சம் இஷ்யூஸ்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பாத்துக்கலாம். என்ன சைடு ஃபுல்லா இருக்குது என்னன்னு பாத்துக்கலாம். சரிங்களா சார்? ஒரே செகண்ட். ஏன்னா பிக்சர் வந்து கட்டாய் வருது ஒண்ணுது, அதான் பார்த்தேன். ஒரே செகண்ட் சார்.